நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. அகிலம் வணங்கும் மகாலட்சுமி, அனைத்துமே நீ தருவது. மகாலட்சுமி ஜெகன் மாதா, பொன்னால் உனை தினம் பூஜிப்போம். जय जय महालक्ष्मी माता, जग जननी नीये माता. जय जय महालक्ष्मी माता, जग जननी नीये माता. अन्नयंगल செல்வநாயகியே தேவி, உன்னருள் வேண்டினோம் தருவாய் நீ. வளம் தரும் பொருள் தருவாய் நீயே, வசதிகள் அதில் வருமே தாயே. வளம் தரும் பொருள் தருவாய் நீயே, வசதிகள் அதில் வருமே தாயே. நமஹ நமஹ பவதாரிணி தேவி, நாராயணன் பிரிய நாயகி. ஜெய ஜெய மகாலட்சுமி மாதா, ஜனனி நீயே மாதா, சிறப்பும் செல்வம் எல்லாம் தருவாய் நீ. மகாலட்சுமி உன் கண் திறக்கும் போது பொன்னும் மணியும் அங்கு பொழிகிறது. வளமை கொழிக்க வாழ்வும் சிறக்க, உன் மனம் திறக்க திருவருள் வேண்டும். நீ திரிபுர சுந்தரி ராஜேஸ்வரி. நீ யோகேஸ்வரி, நீ ஜெகதீஸ்வரி. அம்மா நவதுர்கா, அம்மா தச வித்யா. அம்மா நவதுர்கா, அம்மா தசவித்யா. அம்மா உங்கள் மாயை அறிந்தவர் இல்லை. மகாலட்சுமி மகிழ்ச்சி தருவாய் நீ. தனம் இல்லை என்றால் தொழில் வளம் ஏது, எல்லாம் தரும் உள்ளம் அன்னை அருள் வெள்ளம் உன்னால் வர
பொங்கும் தங்கம் போன்றவனே, பூமியில் பேருளி தருபவனே, சூரியனே எங்களாதவனே, அர்ப்பணம் உனக்கு அர்ப்பணம். ஏ சூரிய தேவனே, இருள் நீக்கும் ஒளியே, எல்லாருக்கும் உயிரே, தூய்மையுடன் உன்னை தியானம் செய்பவர்களின் விருப்பங்களை தருகிறாய். பூமியை நீ வான் மீதிருந்து காக்கின்றாய். உன் பெருமை சொல்லில் அடங்காது. பரம்பொருளே, அர்க்கியம் சமர்ப்பிக்கிறேன். தாம் எனது பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உயிர் வழங்கும் ஒளிக்கடவுளுக்கு உளமார்ந்த எனது காணிக்கை. ஏ சூரிய தேவா, தம்மை தொழுவதால் விருப்பமெல்லாம் நிறைவேறி இஷ்ட தெய்வங்களின் தரிசனமும் கிடைக்கின்றது. தாம் தெய்வம் காட்டும் கண்ணாடி. பிரபுவே, தம் ஜோதிக்குள் ஆதிசக்தி பகவதி மகாலட்சுமியின் தரிசனம் தர வேண்டும். அன்புடன் தங்கள் பக்தனுக்கு தயை காட்டுங்கள். ஆதிசக்தி, செல்வமெல்லாம் தரும் தாயே, மகாலட்சுமி மாதா, அம்மையே, இந்த பக்தனின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா, நான் அகிலங்களுக்காக தொண்டு செய்ய ஊக்கம் தாருங்கள். மாதா, இன்றிலிருந்து நான் இந்த உலகத்துக்கு அற்புதமான தங்கள் கதையை அப்படியே எடுத்துச் சொல்வேன். மாதா, மெத்த படித்தவனும் இல்லை, நான் மேதையும் இல்லை. செல்வநாயகி, உங்கள் கதையை சொல்ல என் இதயத்திலே நீங்கள் இருந்து சீர்குறையாமல் சொல்ல திறன் தர வேண்டும். ஆகையினால் திருமகளே, அம்மையே, ஒரு பிரார்த்தனை. ஆர்வம் மட்டும் இருக்கும் என் நாவிலே அம்மையே, உங்கள் அவதார மகிமைகளை சொல்லும் திறனாய்வை, தெளிவை எனக்கு தந்து அருள் புரியுங்கள். குருதேவா. சொல் கௌதமா. குருதேவா, மகாலட்சுமியின் பக்தன் நீங்கள். எப்போதுமே அன்னையின் பக்தியிலே ஆழ்ந்து விடுகிறீர்கள். அப்படி இருக்கும் தாம் ஆரம்ப பூஜையாக ஸ்ரீ மகாலட்சுமியை பூஜை செய்வதற்கு பதிலாக சூரிய தேவனை பூஜித்தீர்களே. சிஷ்யா, மனிதன் என்பவன் எழுந்தவுடன் உதயகால பொழுதிலே சூரிய தேவனுக்குத்தான் அர்க்கியம் தருகிறான். ஏனெனில் சூரியன் தெய்வங்களை காட்டும் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் விரும்புவோர் மனது தேடுகின்ற தெய்வங்களை காட்டுகின்றார். ஒருவன் சிவனை பூஜித்தால் அவன் சூரியனில் சிவனைத்தான் காண்கிறான். ஒருவன் விஷ்ணு பக்தன் என்றால் அவன் சூரியனில் விஷ்ணுவைத்தான் காண்கிறான். பொதுவாகவே சூரியன் நம் இஷ்ட தெய்வங்களை தரிசிக்க ஒரு வாசலாய் இருக்கிறார். அதனால்தான் சூரியனை பகவானின் கண் என்கிறார்கள். ஏனெனில் பரமாத்மா சூரியன் மூலமாக அகிலத்தின் செயல்பாடுகளை நேரிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார். குருதேவா, தாங்கள் இன்று பகவதி ஸ்ரீ மகாலட்சுமியுடைய தெய்வீக கதையை சொல்ல ஆரம்பம் செய்ய இருக்கிறீர்கள். தாங்கள் சொல்ல இருக்கும் நல்ல கதைகளை கேட்க எங்கெங்கோ இருந்து மிக பெரும் ரிஷிகள் வருகிறார்கள் இல்லையா? ஆம் சிஷ்யனே, அப்படி வரும் ரிஷி முனிவர்களை தக்க முறையில் வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? செய்திருக்கிறோம். வரவேற்போடு அவர்களுக்கு வசதியும் செய்திருக்கிறோம். சந்தோஷம்.
वक्रतुण्डं महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ஏ வெற்றியருளும் முதல்வனே, சித்தி விநாயகனே, உன் திருவடிகளுக்கு என் வணக்கம். தொடங்கும் காரியங்களை குறையின்றி நடத்துக. ஹே மாதா சரஸ்வதி, படிப்பறிவில் மிக குறைந்தவன். ஆர்வம் என்னை இங்கே அமர வைத்தது. அம்மா தரிசனம் தாருங்கள், அம்மையே தரிசனம் தாருங்கள் மாதா. எண்ணியது நடக்கும். வணக்கம் மாதா. ஹே மார்க்கண்டேயா, எதற்காக இப்போது என்னை அழைத்தாய்? ஹே சரஸ்வதி மாதா, தாம் அறியாதது அல்ல. நான் மகாலட்சுமியின் கதை சொல்லப் போகிறேன். நெடுந்தூரத்தில் இருந்து ஸ்ரீ மகாலட்சுமியின் தெய்வீக கதைகளை கேட்க பலர் வருகிறார்கள். மேதையில்லாத நான் கதை சொல்லப் போகிறேன். லக்ஷ்மி அன்னையின் கதை சொல்ல தகுதியில்லை, இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்து விட்டேன். லக்ஷ்மி அன்னையின் கதை சொல்லும் அறிவு எனக்கில்லை. ஏ சரஸ்வதி மாதா, மகத்தான கதையை அம்மா நீங்கள் வாழ்த்தி அருள் வழங்காவிட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஆகையினால் அம்மா சரஸ்வதி ஆசி தாருங்கள். மாதா மகாலட்சுமியின் கதையை சொல்லும் திறமையை, சக்தியை, சொல்ல ஆற்றலை மனமுவந்து பரிந்து தர வேண்டுகிறேன் தாயே. கேட்டதை தருகிறேன். அடக்கமே அறிவுக்கு அழகு. இப்படி ஒரு அடக்கம் பகவதி மகாலட்சுமி கதையை சொல்ல மிக மிக தேவை. பணிவும் அடக்கமும் பக்தனை உயர்த்துகிறது. உன்னை பாராட்டுகிறேன். இந்த பொறுப்பு சிறப்பு மிக்கது. அன்னையின் கதையை சொன்னால் அன்னையின் மகிமையினால் மானிட குலம் அனைத்திற்குமே வளமை கொழிக்காதா? லக்ஷ்மியின் கதையின் பெருமை யுகங்கள் கடந்து நிலைக்கப் போகிறது. சிறந்த ரிஷியே, உண்மை தெரியாதா? இந்த கதையின் மகத்துவத்தை நான் சொல்கிறேன். எவன் இந்த கதையை கேட்கிறானோ அவனுக்கு செல்வம் சேரும், நல்ல பல திறமை கூடும், வாழ்க்கையில் கரை சேர முடியும். தீங்குகள், போட்டிகள், தெய்வீக சாபமெல்லாம் முற்றும் நீங்கி பூலோக வாழ்க்கையில் நீங்காத செல்வங்கள் அத்தனையுமே அனுபவித்து இறுதியில் மகாலட்சுமி மாதாவின் பார்வைப்பட்டு வைகுண்டம் போய் வாழ்வான். பணிவுமிக்க பக்தா, காலம் இனி கடத்தாமல் கதையை சுபமாக தொடங்கு. நினைப்பது நிஜமாயிருந்தால் மகிழ்வுடன் உன் இதயத்தில் வீற்றிருப்பேன். நன்றி கலைவாணி, நன்றி. ஞானத்தில் சிறந்த ரிஷிகளை நான் இப்போது ஆதிசக்தி மாதா மகாலட்சுமியின் கதையை அந்த தேவியின் ஆசியுடன் சொல்லத் தொடங்குகிறேன். இன்று இங்கு மாதா மகாலட்சுமியின் கதையை கேட்பதற்காக வெகு தூரத்தில் இருந்தும் பல திசைகளிலிருந்தும் வந்திருக்கிறீர்கள். ஏனெனில் மகாலட்சுமி மாதாவின் கதையை கேட்பதிலே ஆனந்தம், அதோடு புண்ணியம் கிடைக்கின்றது. யாரொருவர் மகாலட்சுமி மாதாவின் கதையை கேட்கின்றாரோ அவர் காதிலே பேரானந்தம் அமுதாய் பாய்கிறது. ஆத்மா அமைதி அடைகிறது.
அதோடு கேட்பவருக்கு நலமெல்லாம் பெருகி பாவங்கள் விலகுகிறது. மாமுனிவர்களே, ஆதி காலத்திலே இந்த பிரம்மாண்டங்கள் படைக்கப்படவில்லை. பரம்பொருள் ஒரு திவ்ய ஒளி வடிவமாக எங்கும் பரவி இருந்தது. எங்கும் ஓங்காரம் ஒலித்தது. அந்த பேரொளியில் இருந்து ஆதிநாராயணன் வெளிப்பட்டார். அப்போது அவர் திருவுள்ளம் சிருஷ்டிகளைத் தொடங்க எண்ணம் கொண்டது. அவர் அனைத்துக்கும் ஆதி முதலாக தன் இடப்புறத்திலிருந்து ஆதிசக்தியை வெளிப்படுத்தினார். அவளே ஆதிசக்தி, பகவதி மகாலட்சுமி மாதா. ரிஷிகளே, தாம் அறிந்ததுதான், இந்த ஆதிநாராயணன் தன் உள்ளத்தில் எண்ணம் கொள்வார். அவர் எந்த எண்ணம் கொள்கிறாரோ அதற்கு உருவமும் கொடுப்பார். அவருடைய சக்தி ரூபந்தான் பகவதி மகாலட்சுமி. பகவான் ஆதிநாராயணனின் பார்வையில் மகாலட்சுமி மாதாவுக்கு தந்த இடம் அத்தனை உயர்ந்தது. அவர் ஆதிசக்தியின் தோற்றத்தை வெளிப்படுத்திய பிறகு பிரபுவே தலை தாழ்த்தி தேவியை வணங்கினார். பிரபு, எனக்கு என்ன ஆணை? தேவி பகவதி மகாலட்சுமி சிருஷ்டியை இயக்க பொருளோட்டமாக இருக்கும் பொறுப்பினை உனக்கு அளிக்கிறேன். லக்ஷ்மி, பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அனைத்து சக்திகளையும் வெளிப்படுத்து. இந்த சிருஷ்டியை இயக்கி பெருக்கி செல்வத்தை கொடுக்கும் செல்வியாக செயல்படு. பிரபு, இதை ஏற்பதற்கு முன்னால் தாம் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுகிறேன். என்ன வேண்டுகிறாய்? என்ன கேட்கிறாய் லக்ஷ்மி? என் வேண்டுகோள் இதுதான். தாம் மூலமாக இருந்து மூன்றாக பிரித்து முப்பெரும் தோற்றங்களை காட்ட வேண்டும். ஒன்று பிரம்மனின் ரூபமாக, அதற்கடுத்து மகாவிஷ்ணுவின் ரூபமாக, மூன்றாவதாக ஈஸ்வரன் பரமேஸ்வரன் ரூபமாக வேண்டும். காணலாம். வணக்கம் ஆதிமூலமே. வணக்கம் ஆதிசக்தி. வணக்கம் பிரம்மதேவா. வணக்கம். பிரம்மதேவனுக்கு பணிகள் என்னவோ? ஹே பிரம்மதேவரே, சிருஷ்டிகள் சிறந்து இயங்க தாம் பொறுப்புக்குரியவராகிறீர்கள். சிருஷ்டி செய்கின்ற அந்த மாபெரும் காரியம் எல்லாம் தாம் பொறுப்பேற்று செய்யுங்கள். உங்கள் ஆணை ஆதிசக்தி மகாலட்சுமி. சிருஷ்டி தொழில் சீராக சிறப்பாக நடப்பதற்கு பிரம்மதேவரே, என் சக்தி சரஸ்வதி தம் அருகில் இருந்து ஊக்கம் தருவாள். ஆதிதேவா. வணக்கம் தேவி. வணக்கம் ஆதிசக்தி மாதா. வணக்கம் பிரம்மதேவா.
ஆதிதேவா பகவான் ஸ்ரீ நாராயணா. வணக்கம் விஷ்ணு. வணக்கம் ஆதிசக்தி மகாமாயா. வணக்கம் இறைவா. இப்படி ஒரு அழைப்பு எதற்காக? ஹே பகவான் விஷ்ணு, பிரபு ஆதி நாராயணர் தமக்கு படைக்கின்ற சிருஷ்டிகளை காத்தருள தம்மை பொறுப்பாக்க நினைக்கிறார். அந்த பொறுப்புகளை ஏற்று செயல்பட பார்க்கடலில் தம் உறைவிடம் சேஷனாக சயனத்தின் மீதிருக்கும். அவ்வப்பொழுது சிருஷ்டியிலே தர்மம் குறைபட்டு அதர்மம் தலை தூக்கி நிற்கும். அப்பொழுதெல்லாம் வலிமையுள்ள அவதாரங்களை எடுத்து தர்மங்களை காத்து உலகில் அதர்மங்களை ஒழியுங்கள். ஆதிதேவனின் கட்டளையை ஏற்கிறேன். வணக்கம் ஆதிதேவனே. வணக்கம் ஆதிசக்தி. வணக்கம் முக்கண்ணரே. வணக்கம் பரமேஸ்வரா. ஹே மகாதேவா, முக்கண்ணனை அழைத்தது எதற்கு? ஹே பிரபு சதாசிவா, பிரம்மதேவர் பிரபுவின் எண்ணங்களுக்கு இணங்க உலக சிருஷ்டிகளை ஏற்கின்றார். அதன்படி இந்த உலகில் உருவாக்கம் நிகழும். அதை போல படைத்தது அழிவதும் மிக அவசியம். ஆகையால் தமக்குரிய பணி அழித்தலாகும். எல்லாம் பிரபுவின் இச்சை. தமக்கு இந்த தொழிலில் என் சக்தியின் உருவாக தேவி பார்வதி துணை இருப்பாள். அதோடு தாம் வாழும் இடம் கைலை மலை மீது சிவலோகமாக அமையும். வணக்கம் ஆதிதேவா. வணக்கம் தேவி. வணக்கம் ஆதிமாதா. வணக்கம். வணக்கம் பகவானே. நான் போடும் விஷ்ணு வேடம் தனித்திருக்குமா தேவி? பிரபு, அதுதான் தம்முடைய விஷ்ணு ரூபத்தை எதிர்பார்க்கிறது நான் அல்லவா? எதுவரை எதிர்பார்த்திருப்பாய் தேவி? பிரம்மதேவர் மூலமாக தேவர்களும் அசுரர்களும் சிருஷ்டிக்கப்படுவார்கள். தேவர்கள் சொர்க்கத்தை ஆட்சி புரிவார்கள், அசுரர்கள் பாதாள லோகத்தை ஆட்சி புரிவார்கள். பொதுவாக இருவருக்குமே நட்பு எண்ணங்கள் இருக்காது. அடுத்தவர் ஆட்சியில் தாங்கள் இருந்து ஆள அற்பத்தனமாய் சண்டையிடுவார்கள். தீராது நடந்து வரும் தேவாசுர போரின் விளைவாக இரத்த வெள்ளம் ஆறாக பெருகி ஓடும். அப்போது என் விருப்பத்திற்கிணங்க தேவர்களும் அசுரர்களும் முனைந்து பார்க்கடலை கடைவார்கள். அப்படி ஒரு சமயத்தில் பார்க்கடலில் இருந்து நான் லக்ஷ்மியின் ரூபமாக அவதரிப்பேன். தம்முடைய விஷ்ணு ரூபத்திற்கு சேவை செய்வேன்.